ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். போன வீடியோவை போட்டிருப்போம். போன வீடியோவில் யாருமே அவ்வளோ லைக் போட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவிலையாச்சும் லைக் போடுங்க. போன வீடியோவில் ஒரு லைக்கு தான், இதுவும் 59 பேர் தான் பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் இது மாதிரி ஆடு மாதிரி டக்குன்னு வந்துடும், அதனால யாரும் பார்க்காம இருப்பீங்க. ஸ்கூல் பாய் ரன்னவே கேம் பிளே வீடியோ போட்டிருப்போம், நல்லா தான் இருக்கும், போய் பாருங்கள். இது மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் போட போகிறோம். எபிசோட் போடலாமா இல்லை ஒன் வீடியோ போட்டு முடிச்சுக்கலாமான்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டே பண்ண மாட்டேறீங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது. அதான் கேம்குள்ளே போகலாம். கிரியேட்டிவ் தான் ஆட போகிறோம். கிரியேட்டிவில் நம்ம வித்தியாசமாக கட்ட போகிறோம். மாசாக இருக்கும். ஓகே, கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு பெல் பட்டனை எல்லாருக்கும் தெரியும், தட்டி விட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நீங்கள் பெல் பட்டன் கூட தட்ட வேணாம், லைக்கு சப்ஸ்கிரைபு அதை மட்டும் கொடுங்க, போதும்பா. சொல்லி அடுத்து போச்சு. எல்லோரும் மைண்ட் கிராஃப்ட்டுன்னு உடனே வீடியோ பார்க்குறேங்க ப்ளீஸ். மைண்ட் கிராஃப்ட் இனிமேல் நம்ம மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் போடுவோம். அப்புறம் வேறு கேம்ஸ் புதுசாக கேம் தேடி அதை எபிசோட் போட்டு அந்த கேமோட பேரை கொடுத்துருவோம் கீழேயே. மைண்ட் கிராஃப்ட்டை பார்த்தாலும் தெரியும். இந்த மைண்ட் கிராஃப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மொபைலில், இது மோடு போட்டு டவுன்லோட் பண்ணுறது. இங்கே ஃபைன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மோடு. அதை போட்டு எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் இது நியூ வெர்ஷன், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓல்டு வெர்ஷன் சொல்கிறேன், நியூ வெர்ஷன் இன்னும் ஷார்ட்ஸை சொல்கிறதுக்கு யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. போனாட்டி இந்த கேங்ஸ்டர் சொன்னேன், அதுக்கும் யாரும் லைக்கு போடல, அதை கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க. லோட் ஆகட்டும். 104 லைக் கைஸ், அவ்வளோ லைக்கு போயிட்டு இருந்துச்சு கைஸ். ஒரு 50க்கு மேலே அவ்வளோ லைக்கு போட்டிங்க. எல்லா வீடியோ பார்த்தீங்க, நல்லா லைக்கு போட்டிங்க. ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டால் அவ்வளோ லைக் வருது. ஆனால் என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் இப்போ இல்லை கைஸ், அதனால் அவங்க இதாக அனுப்பிச்சிக்கோங்க. நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுறேன், மைண்ட் கிராஃப்ட்டுக்காச்சும் லைக் போடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே, அயன் குழம்பு. நான் கிரியேட்டிவ் வேலையில் தான் இருக்கேன். என் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மரணமாசாகிடுங்க. நான் என்ன பண்டில் போட்டிருக்கேன் மைண்ட் கிராஃப்டில். இது சர்ப்ரைஸோடய இருக்கட்டும். ஐயா உள்ளே வராது, கடுப்பாக வருது. இது லோடிங் ஆகும், லேட் ஆகும். நியூ வெர்ஷனில் அது அப்படி தான் இருக்கும். ஓல்டு வெர்ஷன்னா சரன்னு வந்துடும். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வேறு விளாட்றேன்னா, அதனால் ஸ்லோவாகும். சரியாக கிளிட்ஜ் அடிக்காது, கொஞ்சம் இதாக வரும். இந்த மாதிரி லேட்டாகும். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாண்டா கொஞ்சம் சரன்னு ஏறிடும். இது ஆஃப்லைன் கேம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும். மைண்ட் கிராஃப்ட்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பிடிச்ச கேம் தான் இது. யாருக்கு தான் பிடிக்காது, நீங்களே சொல்லுங்கள். வெறும் 29 ரூபா தான், ஆனால் அது கூட அந்த வாங்க முடியல. என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை ப்ரோ, சின்ன பசங்க அக்கௌண்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க தான் நான் வீடியோ போட போகிறேன். எங்கடா இருக்கும்? ஓ, நம்ம இடம் இதுதான். ஓகே வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருங்க, இந்த கோட்டையை பார்த்துக்கோங்க. இதான் என் கோட்டை, இப்போ தான் கட்டினேன். இதுதான் என் டாகு படை. இவன் பேர் தான் பென்டன், நம்ம சேனலோட பென்டன். இவன் தான் பென்டனு. இங்கே வந்து பென்டன் வருதா, நம்ம சேனலோட பேர் வந்து பென்டனில். நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இருங்க வச்சேன். எல்லாரோட பேரும் பென்டன் வச்சுட்டேன். கொஞ்சம் பேர் யாரா வெளில போனது? அயன் கோலமா? இவன் பேர் அயன் கோலம். நம்ம ஒரு அடி அடித்ததுக்கு இதாகிட்டான் தெரியுமா? ஆனால் என்கிட்ட இருக்கிறது பிளாட்டினம் இல்லை, அது பேர் வந்து டைட்டானியம் கத்தி, டைட்டானியம் இது. சூரியன் மறைய போகுது, டக்குன்னு பறந்து இது படுத்து தூங்கிட்டு அப்புறமேட்டு போவோம். நான் உளறிட்டு இருக்கேன்னா எனக்கு டக்கு இதில் இதாகிடுச்சு, ஏமா சொல்ல முடியல, அதனால தான் இது பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போய் படுப்போம். இதெல்லாம் என்னென்னு தானே கேட்டீங்க. யாராவது ஒரு மனுஷனா, யாரும் ஒரு மனுஷன் சத்தியமாக கேளுங்க, அவன் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு சிலுங்கி வலை இருக்கும்ல, இங்கே தானே. இதை நான் வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு மனுஷனை ஸ்பான் பண்ணிக்கிறேன். எங்கடா இருக்குது? அங்கே இருக்கான். நியூ வெர்ஷனில் எப்படி நியூ வெர்ஷன் கண்டுபிடிக்கிறேன்னா, எக்கெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எக் இருக்குல்ல கைஸ், எக்கெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கும், கோழி மாதிரி இருக்கும். கரெக்டாக அது என்ன எக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், அதை நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஏன்னா கேரக்டர் வச்சுருக்கேன் சைடில். சோனிக் பிளாக் எடிஷன் வச்சுருக்கேன். பிளாக்கு இந்த வில்லனாக இருப்பானே, இந்த சோனிக் படம் பார்த்தீங்கன்னா வில்லனாக ஆகிட்டு லாஸ்ட்டில்
வில்லனாக வருவான். ஆனால் லாஸ்ட்டில் அவன் ஃப்ரெண்டாக ஆக்கி இது பண்ணிடுவாங்க. இவனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரியே இருக்குது, படமே இருக்குது. ஆனால் சோனிக்கு 3 பேர் 4 பேர். அப்புறம் இவன் தான் சரியான. ஆனால் இன்னொரு கோல்டன்னு ஒருத்தர் வருவான், அவன்லாம் நான் காட்டுறேன். இதெல்லாம் அந்த கேம் பிள்ளை முடிச்சுட்டு காட்டுறேன். எங்கள் கேம் பிள்ளை ரொம்ப நேரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தேன் வில்லேஜ் எங்கடா, இந்த மூக்கு ஒழுகிட்டு இருக்குமே எங்களுக்கு. இதை வாங்கி வச்சாச்சு. எங்கே போனால் இங்கே வைக்கிறேன். இப்போ எதுக்கு லூஸு மாதிரி வச்சிட்டு இருக்கேன்னா, இதை வச்சா யாராலையும் வெளில போக முடியாது. அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்கிட்டு இங்கிட்டு. அதனால தான் இப்படி வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். நடுவில் ஒரு வில்லேஜ். இறங்கு நின்றா, இது உடச்சி விட்ருவோம். அதனால் எங்கேயும் போக முடியாது. நின்றா இப்போ பாருங்க. ஓடு குத்து, அங்கே போய் குதிச்சு கைஸ் கரெக்டாக. சே, வில்லேஜை தப்பிச்சிட்டான். நம்ம இந்த ட்ரிக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், அந்த ட்ரிக்கு பண்ணலான்னு பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் யூடியூப்பில் கைஸ், நான் இன்னொன்று யூடியூப் வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு பேர் சொல்ல மாட்டேன். அந்த யூடியூப் பேன் ஆயிடுச்சு. என் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டேன் கைஸ். ஆனால் நீங்கள் கேட்டதுனால நான் காட்ட மாட்டேன். வந்தா ஒர்ற பார்த்தீங்களா, வீடு ஃபுல்லாக லாவா வச்சுருக்கேன். வீடு ஃபுல்லாக லாவா. இங்கே ஃபார்ம்ஸ் கோழி பண்ணை, அப்புறம் ஆட்டு பண்ணை, மல்கு பண்ணி பண்ணை, ஃபுல்லாக லாவா. இங்கே ஃபுல்லாக முள்ளுச்செடி, ஃபுல்லாக முள்ளுச்செடி. இது ரெண்டும் இந்த வீடு. இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறது தான். இதுதான் மெயின். இது ஃப்ளைட்டு மாதிரி நான் கட்டின க்ரியேட்டிவாக நல்லா இருக்கா. இங்கே பாருங்கள், உள்ளே போய் பார்ப்போமா. கஜக் கஜக். இது கேமரா ஆங்கிளை மாற்றிக்கலாம் அப்படி. அது இங்கே பாருங்க. எடே கிருஷ்ணாங்க உள்ள போவாங்க. முடிப்போமா. ஓகே, இதுதான் அந்த இது கர்கா பாருங்க, சோனிக்கு பின்னாடி. இதெல்லாம் இது இப்படி அப்படி கர்கா நல்லா தெரியும். இது என்னன்னா, அந்த ஃப்ளைட்டில் இந்த ஃபுட்ரேலாம் இருக்கும்ல, இது வந்து ஃபுட்ரே, இது சீட்டு, இது விண்டோ. மேலே ஒரு ஏசி தெரியுமா, இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆன் பண்ணால் ஏசி வரும். இதை பாருங்கள், கூலிங்காக இருக்கிறது ஏசி. இது ஆன் பண்ணவே தேவையில்லை, இது சும்மா அந்த ஹேண்ட் பார் மாதிரி வச்சுருக்கேன். அது ஹீட்டும் ஆகும், ஏசி ஒர்க் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே கணக்கலாம். இது ஃபுல்லாக இது ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாக்கை வச்சு தான் போன வேர்ல்டில் நான் கட்டினேன் எல்லாமே. அதனால் இந்த பிளாக்கை வச்சு தான் நம்ம கட்டினேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக்கு. நைஸ். மூஞ்செல்லாம் செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் அழுட்டு விடுங்க. நான் கிராஃபிக்ஸுக்கு இது இந்த கேமில் கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் ஏன் இம்ப்ரூவ் பண்ணேன் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிறதே லோன் மொபைல். இதில் இம்ப்ரூவ் பண்ணால் கிராஃபிக்ஸ் இதாக வேணும். அதனால் சோனிக்கு மட்டும் ஒரு மாதிரி ஷேடர் ஆட் பண்ணியிருக்கேன். சோனிக்கு செம்மையாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஃப்ரீ கை, சத்தியமாக ஃப்ரீ. இதெல்லாம் இதுக்குன்னு தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தனியாக ஃப்ரீ. நம்ம இந்த வேர்ல்டு மட்டும் இல்லை, எந்த வேர்ல்டுனா கூட நம்ம கூட போகலாம். சோனிக்குன்னு புதுசாக இங்கெல்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்ப்போமா. இது வந்து 2 ரைட்டு, இது 2 பெட்டு. அவங்க படுக்கிறதுக்கு கேப்டன் சீட்டு. இதான் ஃப்ளைட்டோட கண்ட்ரோல். இதோடைய மோசம் இருக்கா. நான் தான்டா ஃப்ளைட் ஓட்டி. நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா நான் அசந்துருங்க. இது என் வேர்ல்டே கிடையாது. என் வேர்ல்டு பத்தலை. நம்ம வில்லேஜுக்கிட்ட தான் இருக்கேன் நான். அதனால் இப்போ போய் வில்லேஜையும் என் இடத்த இங்கே சும்மா ஒரு பெட்டு, எங்கேயாவது ஒரு பெட்டு வச்சுருப்பேன் வீடு இல்லாதவங்க தங்குறதுக்கு. இதை நான் அழகாக ஒன்று பண்ணேங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் அழகாக ஒரு யூடியூப்பில் பார்த்த மாதிரி பண்ணேன். இது எனக்கு யூடியூப்பில் பார்த்த மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ தெரியும். ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே லாவாவை ஊற்றிட்டு இப்படி இது பண்ணால் அப்படியே கீழே வந்து இது வரும்னு நினச்சேன். வந்துச்சு. வந்தது உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணி, எங்கெங்கேயோ தண்ணி ஊற்றுது. அதை கட்டுப்படுத்தவும் இல்லை, ரொம்ப வெடிச்சு இதாகிடுச்சு. லாவா ஹீட் பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு. அதனால் எங்கெங்கேயோ தண்ணி ஊற்றுது. ஏதோ கடுப்பாயிட்டேன். போய் தண்ணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக வெடிகுண்டெல்லாம் எடுத்து அடித்து உடச்சி விட்டேன். இந்த இடத்துல அளவாக இருந்துச்சு. ஏதோ இது பாடங்க பங்களா மாதிரி இருக்குது. இது கட்டினதே வேஸ்ட்டு, இடமே வேஸ்ட்டு. இதெல்லாம் இதே ட்ரெயின் போட்டி, இதெல்லாம் ட்ரெயின்.
என் சின்ன ஃபார்மு. இது வந்து என் சின்ன ஃபார்ம். இங்கே இருக்கீங்களா, குட்டியாக இருக்கா ஃபார்மு. இதான் ட்ரீ ஹவுஸ்குள்ளே போகுமா, எல்லாத்தையும் அப்படியே காட்டிக்கிறேன். இது நான் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நினச்சி பண்ணது. ஒரு வீடியோ பார்த்து பண்ணேன், அழகாக இருக்கான்னு சொல்லுவேன். என் கையில் வால் எடுத்துருக்கேன், நீங்கள் நம்ப முடியாது. பைத்தியம் போய் பக்கத்தில் வந்து இது பண்ணுவாங்க. பெட்டு, எக்ஸ்ட்ரா பெட்டு எல்லாத்துக்கும் ரோட்டில் காட்டில் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா பெட்டு நான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வீடு வந்து இவன் எடுத்துப்பான், அவ்வளோ பேர் வீடு கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நான் தான் பண்ணது எல்லாமே. அழகாக இருக்கா, இதெல்லாம் நான் பண்ணது செம்ம அழகாக இருக்குது. 3 பெட்டு. எதுக்கு 3 பெட்டு? 3 பெட்டு. கீழே இருக்க பெட்டுலாம் இது பால்கனி. பால்கனி செபரி கைஸ், இது பால்கனி சூப்பராக இருக்குது. வியூ கட்ட கட்டன்னு இருக்குது. என்ன நான் தான் கோவிலில் இருக்குது, கோவிலில் கரெக்டாக. அவங்க வெளில வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கேட்டு, அவங்க வெளில வர முடியாது. இது வந்து சும்மா ஒரு வீடு, இதுலாம் வீடே இல்லை பாருங்க. இதில் அந்த இது இருக்கும்ல, இந்த கயிறு, அதை இந்த கயிறை வச்சு ஆடி மாடலாம் பிடிக்க முடியும். எப்படா இவங்களை பிடிக்க முடியும் தானே நினச்சிங்க. இவங்களெல்லாம் நான் பிடிக்கவே இல்லை. இவங்களை வந்து ஒரு பண்ணேன், என்ன பண்ணாங்க மறந்துட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி இதெல்லாம் கட்டிட்டு தான் அங்கெல்லாம் இது பையன் கட்ட ஆரம்பிச்சாங்களாம். இதெல்லாம் ஏதோ பண்ணல, ஏதோ பண்ண இவங்கெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, குதிரையில் ஏற்றி வச்சு ஏறி குதிரையில் இவங்க 2 பேரையும் ஏற்றி வச்சு இவங்களை ஏற்றி வச்சு இங்கே விட்டுட்டேன். அப்போ நான் கிரியேட்டிவ் கூட போடல, இப்போ தான் கிரியேட்டிவ் போட்டிருக்காங்க. இது எல்லாம் இருக்கா, இது சும்மா ஒரு வீடுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு. ஊர்றாடே 2 பெட்டு வீடு இல்லாதவங்க. இதுதான் கோவில் பூசாரி வணக்கம் பூசாரி, நாங்கள் கோவிலுக்கு நாங்கள் பூசாரி மளிகை சொல்லல. உங்களுக்கு கோவில் பார்த்தீங்களா, இது என்னென்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னா இது ஒரு இது மாதிரி வளர்ப்பு பண்ணி மாதிரி மணி அடிக்கிறவாங்க. மணி அடிக்கிறது நல்லா கேட்குதா? இந்த சவுண்டு கொஞ்சம் நான் அது கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், நான் கத்தி பேசுகிற மாதிரி இருக்காது, இங்கே கொச்ச கொச்ச கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கணும். சவுண்டு நான் மைக் வச்சு இது பண்ணிக்கணும், அது லேட்டாகும். இதுதான் நெதர்குள்ளே. ஏய் இதை யாரா உடச்சது? யாரோ உடச்சிருக்காங்க. இது வழியாக தான் இது வந்துக்கிட்டே இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு அந்த பண்ணி கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ பேர் வந்து என் இடத்தெல்லாம் அடித்து உடச்சிட்டு இருந்தாங்க. எப்படி வராங்கன்னு பார்த்தா என் நெதர் போட்டில் மூடி இருக்குது. எப்படா வந்தாங்கன்னு பார்த்தா இதான் நெதர் போட்டில், பெரிய நெதர் போட்டில். அங்கே நெதர் போட்டிருக்குள்ளே இன்னொரு போட்டில் மாதிரி இருக்குது, டிராகன் இடத்துக்கு போகிறது. இது ட்ரெயின். பா செதஞ்சிட்டானே எனக்கு பாவமாக இருக்குது. செதஞ்சிட்டான், ஒரு மாதிரி உடம்பே செதஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி அது இது மைண்ட் கிராஃப்டாக சொல்லுவாங்க, உடம்பு விரிசல் விட்டுருப்பாங்க. அது செதஞ்சிருச்சு. இது என்னது இது பிளாக் ஆகுது. நல்லா இருக்குது, என்ன கோஸ்ட்டு வீடு மாதிரி பண்ணலாம் ஏதாச்சுன்னா. ஏன் மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் தான் வரப்போகுது. பாக்கி எப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்க. அவனுக்கு எங்கே அந்த அயன் பாம்பு பையன் இவன் தாங்க இந்த கோவில் மாதிரி பண்ணேன். இவனை உயிரோட கூட கொண்டு வரலாம். இப்போ ஏதோ டோட்டம் இது போட்டு உயிரோடு இருப்பீங்க. எங்கடா ஐயனே காணும், அந்த மாதிரி ஐயன் கிடையாது. இது கையில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஐயனே, அதான் தேர்ந்து இருக்கும். நான் கிரியேட்டிவ் இங்கே இருக்கேன். வண்டி இறங்குடா இறங்கிடா. எப்படி இறங்குன்னு பார்த்தேன். ஓடிடு, நான் அடித்து கொல்ல போனேன். பாவங்க இவனை தான் இப்போ தான் கொண்டேன். இறங்குடா, இறங்காத இங்கே பாவம் பண்ணி இப்போ கொடுத்துக்கிறேன். கட்டுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ போய் ட்ரெயின் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். இறங்க மாட்டானே என் ட்ரெயின், நான் கஷ்டப்பட்டு போகிறேன்டா. அதெல்லாம்
கொஞ்சம் வந்து புறா கத்துற சவுண்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு நீங்கள் லைக்கு போடுறது தான் காசெல்லாம் வரும் உங்களுக்கு. ஆரம்பிப்போம், பறப்போம், பறந்தே ஆகும். அப்படியே மாசா கையில் கட்டு இல்லை, நான் பண்ணது இல்லை. அப்படியே பார்த்துட்டே போனோம். இந்த குளிச்சு அடிக்கல, அது வண்டி இதாக இருக்குது. ஆனால் குளிச்சு அடிக்கு ரொம்ப குளிச்சு அடிக்கல, ரொம்ப கொச்ச கொச்ச கொச்சன்னு போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் குளிச்சு அடிக்கும். அப்புறம் பூந்தெல்லாம் போயிட்டு வந்து நல்லா குளிச்சு அடிக்குது. என்ன எப்படி குளிச்சு அடிக்குது? இவங்க கிராஃபிக்ஸை போட்டோன்னு நல்லா குளிச்சு அடிக்குது. அவ்வளோதான், வளர்த்தேன். இதெல்லாம் இன்னொன்று ட்ரெயின்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். ஏர் ரைடெல்லாம் இருக்குது, அம்மா பார்த்தாலே போதும்லாம். இதான் என் வேர்ல்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சது. முக்கியமாக இதுதான் மை அக்வாரியம் தான். இதான் அக்வாரியம். டால்ஃபின் ஃபிஷ் எல்லாம் கொச்ச கச்ச கச்சன்னு இருக்கா, இதான் அக்வாரியமு. அப்புறம் இது வந்து இந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள், அந்த கிராஃபிக்ஸாக பாருங்கள். பாசி பிடிச்சிருக்க கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கா. உள்ள மீன் இருக்குவேன், அலிகேட்டர் நான் தான் விட்டேன். டேங்க் கிளீனர் இவன் பேர், அலிகேட்டரில் டேங்க் கிளீனர் இவன் தான் விட்டேன், நான் தான் விட்டேன். இவன் வந்து என்ன கயிறு வச்சு தான் இழுத்து ஒன்று விட்டேன். என்ன ஆச்சுன்னா இவனுக்கு ஒரு கதை இருக்குது. நாங்கள் விட்டதில் இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி துள்ளுறான், ரொம்ப துள்ளுறான். அதனால் அவனுக்கு ஒரு தனியாக ஒரு இது மாதிரி இந்த இடத்த நல்லா உடச்சி விட்ருக்கு பாம்பு போட்டு. இது அவன் உள் போட்டு வெளில வருவான். இவன் இங்கே தான் சுற்றுவான், வெளிலே வர மாட்டேன். வெளிலே வர முடியாது, இப்படி போகலாம். அவனுக்கு போக்கு பிடிக்காது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக பறனால பாசிது இல்லை. இவன் இங்கேயே பழகிட்டான். எப்போயோ ஒரு சரியான நீங்களும் போய் ஏறி வந்தேன், அப்படி இறங்கி வந்தேன். எவ்வளோ பாசி இருக்கீங்களா? அதனால் இதுதான் இவன் வீடியோ மாட்டான், இதுக்குள்ளேயே சுற்றுவான். அவனுக்கு ஒரு கதை இருக்குன்னு. அதனால தான் இது என்னோட பெட்டு. இவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவனை நான் குட்டிலேருந்து வளர்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. இனிமேல் நான் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்கும் போது என் கூடயே இருந்தவன், அதனால் அவனை நான் எனக்கு விட்டு கூட அவன் மனசு வரல. அதனால் இவனை க்ரியேட்டிவில் நான் மாற்றினதுலேருந்து என்னைக்கு நான் க்ரியேட்டிவில் அந்த மாதிரி இது பண்ணணும், அன்னையிலேருந்து என் கூட தான் இருக்கான். என் கூட யார் யாரெல்லாம் சர்வேவில் என் கூட இருந்தவங்கலாம் யார் யாருன்னா கரெக்டா எப்போலேருந்து நான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கண்டு இது இவனை எடுக்கிறதுக்குள்ளே நான் செத்துட்டேன்டா. இதில் இருப்பான் அவன்லாம், வந்து நெதரில் இங்கே இருப்பாங்க. இங்கே இதுதான் அவங்க குட்டி, இப்படி தான் இருப்பான் ஃபஸ்ட்டு. அது இங்கே தானே இருக்கும். இங்கே இருக்காம பாருங்க, இதோ இது நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் நான், தெரியுது அந்த முட்டைக்கு பக்கத்தில் இங்கே இருக்காம பாருங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு இப்படி இருப்பான். இருங்க நிமிஷம், ஏய் இறங்கிக்கிறேன்டா, விட்றாண்ணே. இவன் நெதர் போட்டில் இருப்பான், நெதரில் இருப்பான், இப்படி குட்டியாக இருப்பான். இவன் மேலே என்ன பண்ணணும்னா இப்படி தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும். தண்ணிக்குள்ளேயே வச்சுருவான், இப்படி தண்ணிக்குள்ளேயே வச்சா வளர்ந்துருவான். ஒரு 10 நாள் ஆகும், 10 நாளுக்கு மேலே ஆகும், நாள் ஆகும். அது எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். மைண்ட் கிராஃப்டில் 4 நாள் சரதானு போகலாம், எண்ண மாட்டேன். சர்வேவலில் இருங்க ரொம்ப கஷ்டம். சர்வேவலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்வேவலில் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சர்வேவலில் நான் பண்ணேன். இதுதான் சர்வேவல் வீடு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நான் சர்வே பண்ணி வீடு கட்டினது. இது கிடையாது, என்ன இங்கே இருக்குது ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆமாம்ல, சாரி கைஸ், அதை நான் வெடிச்சிட்டேன் கைஸ். அதை நான் பாம்பு போட்டு வெடிச்சு விட்டேன். நான் வெடிக்கல, க்ரீப்பர் இருக்குல்ல அவன் வந்து வெடிச்சு அவனை கடுப்பில் என்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து போட்டேன், வீடு இதாகிடுச்சு. அப்புறம் நான் இந்த சர்வேவில் நான் ஐயோ இது வேறு வர மாட்டேங்குது. நான் சர்வேவில் என் கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா, ஒன்று இந்த ஃபாக்ஸ். ஏய் ஆனால் வாயில் வச்சுருக்கேன், துப்புடா. ஏய் வில்லம்ப வாயில் வச்சுருக்காங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்சவன் ஃபாக்ஸ் ரொம்ப அழகாக இருப்பான், என் கூடயே சுற்றுவான். நான் கயிறை போட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்சவன். செகண்ட் இவன் தான்டா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாய்டா. தேர்டு எனக்கு ரொம்ப 3 பேர், எனக்கு 4 பேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இங்கே போய் பெல்ட் எடுப்போம். பாண்டா அம்முழு ஊட்டி இருப்பான். இதான் வீடு.
அழகாக செட்டப் பண்ணியிருக்கேன். இல்லை இவன் தான் எல்லாம் இவன் தான் பண்ணது. இதெல்லாம் எடுத்து வந்து இங்கே போடுவான். வீட்டுக்கு வந்துடும். கரெக்டாக வீட்டுக்கு வரும். ஃபாக்ஸ்னாலே ஓடி போடுவாங்கல்ல. நான் ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் இது மாதிரி ஏதோ இருக்கும். அது வேறு வேர்ல்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். அது எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபாக்ஸ்ட்டு கொடுத்தா ஃபாக்ஸ் பெட் ஆகிடும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்களா மாசாக இருக்கா? ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே காட்டிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எதுவும் க்ரியேட் பண்ணல. இங்கே தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறேன் என்னென்னா, வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுமே. லாங்காக போனால் டவுன்லோட் பண்ண லேட் ஆகும். அதுதான் ஒரு சிக்கல். எனக்கு எரிச்சல் ஆகுது. வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் கைஸ். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார்மை பில்டு பண்ண போகிறேன். ஃபார்ம் கட்ட போகிறேன். துளசி கீரை எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அது இங்கே பண்ணட்டாலாம் அங்கே பண்ணட்டாலாம் டவுட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே பண்ணுவோமா? எப்பாடே இதுக்குள்ளே பண்ணால் இது இதாக இருக்கும்டா. நான் உள்ளே போயே பண்ணிக்கிறேன்டாடே. இவன் தாண்டா எனக்கு மிகப்பெரிய எதிரி. நான் சர்வேவலில் இவனை பார்த்து பயப்படாத நாளே கிடையாது. இந்த நாயை இவன் கூட சப்படாமலாம் என்கிட்ட ஒரே டைவர்ஸ் ஓடி போயிடுவாங்கடா அவங்களாம். அவன் தாண்டா எனக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த க்ரீப்பரை தேடி தேடி இங்கே அவ்வளோ விட்டுது. ஆனால் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. யாருமா? ஏன்னா எனக்கு வில்லம்பு கொடுப்பாங்க. வில்லம்பு கொடுப்பாங்க. எலும்பு கொடுப்பான். இவனால தான் இவன் வந்து சத்தியமாக இவன் எல்லாருக்கும் இவனை பிடிக்கான்னு தெரியும். ஏன்னா எனக்கு இவனை பிடிக்குமே. ஏன்னா எனக்கு இவங்களே பிடிக்கும். சில நேரத்தில் பிடிக்கும். சில நேரத்தில் நீ என்ன வச்சுருக்கேன் இருக்கான் கையில் ஆட்டையை போட்டுருவேன். இப்போ கிடைக்க மாட்டேங்குது கிரியேட்டிவ் விஷயம். இங்கே போய் எனக்கு ஜாம்பிஸை ரொம்ப பிடிக்காது. அது எப்படி சொல்கிறேன்னா, ஜாம்பிஸ் இல்லைனா இந்த மாதிரி போட்டு வரவனை கொண்டுறா அந்த மாதிரி பிடிக்கும். அது மாதிரி தான் இந்த வில்லம்புக்காரனே பிடிக்கும். அவன் செம்மையாக கோல்டன் வில்லம்பு அதுமாதிரிலாம் வச்சுருப்பான். அவனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஏன் ஃப்ரெண்டாச்சு. உல்ஃப் வந்து வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு போய் எடுத்தாங்களாம்மா. என்ன கூட இந்த இடம்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஸ்விம்மிங் பூல் இருக்குது கைஸ். போய் வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது எங்கேருந்து போகுது இது? எப்பா இங்கே 2 வச்சுட்டு வந்துடுமா? 4 இல்லை 5 வச்சுட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு அங்கே வளர்ந்தோன்னே இது இப்போ அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை வச்சு சண்டையெல்லாம் போடலாம். மாசான்றது எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம அயன் கோலம் அடி வாங்கி செத்துரும் அவங்களுக்கு. மட்டிடா ஓடுறாங்கட்டு. ஆமாம் எப்படி தூங்கிட்டு டக்குன்னு வரேன். அது என் வீடு கிடையாது தான், என் நாய் படைகள். இந்த நாயெல்லாம் அவுத்துடுறோம். ஒரு தொழிலோடு இருக்க முடியாது. பண்ணுவோம். அவங்களை காப்பாற்றி இருக்கிறது ரவுடிசம் பண்ணுவோம். அது சும்மா வளர்றதுக்கு சும்மா அவங்க கட்ட போகிறோம்ல ஃபார்மை வந்து கட்டுவாங்க. கண்ணு போயிட்டு வரப்பு பயம் வருது. ஜிங்கா ஜிங்கா விடு மாசா இருக்கா? முன்னாடி தான் முடிக்கு அவ்வளோ மாதிரி. இங்கே கட்டுவோமோ? இங்கே கட்டனா அவங்க எடுத்துடுவான். எனக்கு கடுப்பாக இருக்கு. கட்டுவோமா வேணாமா? கட்டுவோம் தம்பி கட்டவும். அடுத்த வீடியோவில் கட்டுவோமோ? இந்த வீடியோவில் பாதி வேலை கட்டிட்டு முன்னாடியே கட்டிக்கலாம். நான் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் புரியணும்ல. இதெல்லாம் எனக்கு லூஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கான். பைத்தியக்கார பயிலாடா அதனால் எனக்கு லூஸ் மாதிரி என்னன்னே தெரியல கட்டி வச்சுருக்கான். எல்லோரும் பாதி யூடியூபர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, நீங்கள் என்னென்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காட்டி அது என்னென்னு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். நான் சொன்னால் யாரும் லைக் போட மாட்டேறீங்க. என்கிட்ட மைக் இல்லை, அதுதான் ஒரு விஷயம். நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது வெளில. நான் சொல்கிறதே எதுவும் வெளில கேட்க மாட்டேங்குது கைஸ். எனக்கு அதானே பிரச்சனை. விடுங்க பார்த்துக்கலாம். இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஃபார்ம் காட்டிகிட்டு இருக்கீங்க. ஐயா அப்போ உங்கள் வேர்ல்டு சுற்றி காட்டிட்டாங்க. சுற்றி காட்டுறதுக்கே இவ்வளோ நேரம். அது 20 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வேறு சீக்கிரம் முடியுங்க. நான் வீடியோவில் போக மாட்டேன். ஏன்னா இருக்க வீடியோ பார்த்துக்கோங்க. என்ன வீடியோவை பார்க்காதீங்க. அவன் தான் சொல்லிட்டேன்.
கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? கமெண்ட்டுக்கு பண்ணுங்க. என்ன வீடியோ என்ன கேம் பிடிக்குதோ சொல்லுங்கள். இப்போ உங்களால் தான் நான் இது பிசிலலாம் கேம் ஏற்றி வச்சுருக்கேன். நீங்கள் விளையாண்டு காட்டுறேன். மைண்ட் கிராஃப்ட் எபிசோட்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க மைண்ட் கிராஃப்ட் எபிசோடு அடுத்து வருமா, அடுத்து எப்படி கட்டுவான் ஃபார்மு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன கேம் பிளே வீடியோலாம் போடுவேன். இப்போ நான் ஒரு இது ஸ்பைடர் வில்லனை வச்சு ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேமை அடுத்து நாளைக்கு கேம் பிளே வீடியோ போடுவோம். எப்போ கேம் பிளே வருமோ அது போடுவேன். நீங்கள் என்னடா இன்னும் மைக்காக போடாமல் வேறு ஏதாவது பைத்தியம் ஒரு நாளைக்கு போட்டு விட்டுட்டாங்கன்னு இருக்காங்க. எப்போயாவது போடுவேன். நான் டெய்லி அதை போட்டுட்டு இருக்க முடியாது. நான் கேமர் கிடையாது. கேமர் தான். அது நான் எப்படி சொல்கிறது? கண்ணுக்கு 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 கணக்கு 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 இந்த மண்ணை எடுத்து போவோமா? தம்பிங்களா என்ன பண்ணுறீங்க? தம்பிங்களா என் இடத்துக்குள்ளே வரா கூட தெரியாத தம்பிங்களா உங்களுக்கு. இப்போ அடிக்கிற அடியை மட்டும் ஓடிடுறாங்கிட்டு அடித்து விட போகிறீங்க. வெயிலில் கைதுரா, வெயிலில் கைதுரா. வெயிலில் காலேஜ் காலையில் ஒரு மாதிரி செடி வருது. இதை அப்படியே நல்லா இருக்கும். நான் சொல்கிறது நல்லா கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெளிவாக உங்கள் காதுக்கு வராது. ஏன்னா இந்த மைக்கில் அதனால தான் நீங்கள் வந்துட்டு லைக்கும் பண்ண மாட்டேங்கன்னு தெரியுது. மைக்கு இல்லாமல் வேறு ஒரு டெக்னிக் நான் வச்சுருக்கேன். அதை நான் அப்புறமேட்டு தரேன். நீங்கள் லைக்கே போடலையே. நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டீங்க. ஷார்ட்ஸுக்கு அவ்வளோ லைக் வருது. நான் ஷார்ட்ஸு கூட இல்லை. நீங்கள் லைக் போட தேவையில்லை. ஃபுல் வீடியோவுக்கு லைக் போடுங்க கைஸ். ஆனால் எத்தனை வாட்டி தான் இருக்குது. பா நல்லா இருக்கேன். ரொம்ப தண்டா எதுக்கு வரம்படு எல்லாம் கொஞ்சம் ஆண்டாவே. இப்படி எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது. நான் இது பென்டன் ஆம்னிட்ரிக்ஸு அப்புறம் எனக்கு எல்லோரும் நினச்சிருப்பீங்க என்கிட்ட தான் சோனிக் இருக்குது. சோனிக் பவரை யூஸ் பண்ண வேண்டியதானே. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட சோனிக் பவர் இல்லை. சோனிக் மண்டில் மட்டும்தான் இருக்குது. சோனிக் பவர் இன்னும் அன்லாக் ஆகலை. நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது அன்லாக் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் சோனிக் பவர்னு ஒரு தனி வீடியோ வரும். செம்மையாக இருக்கும். அந்த வீடியோ எடிட் பண்ணி கரெக்டாக போடுறோமாங்க. அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் 2 நாள் 3 நாள் கழிச்சு. ஆனால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வரும். கரெக்டாக 3 நாள் ஒரு 4 நாள் கரெக்டாக வீடியோ வரும். காலையிலே வந்துடும். உங்களை எதிர்பார்க்குற வீடியோலாம் எங்கே இருக்குது? இப்போ என்ன தேடுதுன்னா ஒரு விதை வேறு வரணும். நம்ம சீக்கிரம் வாங்கண்டா. ஏன்டாடி பண்ணுறீங்க? விதை விதைத்தாலும் நான் விதை விதைத்தாலும் நான் விதை விதைத்தாலும் இவ்வளோ விதைகள் இருக்குது. இதெல்லாம் பழம் தானே. இதெல்லாம் விதை கிடையாதுல்ல. பைத்தியகரமாக பேசிகிட்டு இருக்கேன் நான். பத்தியா பலாபம் முழுதுன்னு வச்சாதீங்க. நான் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இது ஈரமண்ணை வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும். ஆமாம் தண்ணி வைக்கணும்ல. தண்ணி வேறு வைக்கணும். அது உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்படிடா தண்ணி வைப்ப பைத்தியமாடா நீ அப்படின்னு கேட்பீங்க. மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறதுன்னு தெரியும். எந்த இடத்துல தண்ணி வைக்கணும்னா தண்ணி ஒரு மாதிரி டப்பா மாதிரி போட்டு ஒரு மாதிரி வைக்கணும். சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரிஞ்சவங்க. எனக்கு கொஞ்சம் விளையாட தெரியாது. என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, எப்படி விளையாடணும் என்னதான் விளையாடுற தம்பி நினைக்கிறீங்க. அப்படி அழகாக சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. இருக்குண்டா எங்கே வெட்டணும்? கரெக்டாக நடுவில் வெட்டினா தான் இதாகும்னு நினைக்கிறேன். இங்கே வெட்டுவோமா? இங்கே ஓகே. இங்கே என்ன பண்ணோம்? தண்ணி எடுங்கடா. இங்கே தண்ணி வாங்கட்டோம். இங்கே எடுத்துட்டோம். இங்கே வச்சுருவோம் தண்ணியை. அவ்வளோத்தேன் அவ்வளோத்தேன். இங்கே ஒன்று வைப்போமா?
இது ஒரு நிமிஷம் இங்கே ஒன்று வச்சுட்டோம், இங்கே ஒன்று வச்சிடலாமே. அது ஏன் அப்படி நேராக வைக்கிற? ஆமான்ட்டா யாரா நானும் கட்டுப்பு வைக்கின்னு சொன்னேன். எனக்கே கோவப்படுறேன். சரி மறந்து விட்டேன், மறந்து போச்சு. வயசு மறந்து போச்சு, வயசு குறைஞ்சி போச்சு. வயசு ஓகேவா? இப்போ எல்லா இடத்துக்கும் தண்ணி ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓகே, நன்றிகள் பல. என்னடா வரல, இன்னும் வர மாட்டேங்குது. என்னாச்சு? என்னதாண்டா ஆச்சு? இது பண்ண மறந்து விட்டீங்க ஐயா. மறந்துருங்க, சாரிங்க ஐயா. இது பண்ணாதானே ஐயா ஒரு பைத்தியக்காரங்க ஐயா நீங்கள். சாரிங்க ஐயா. ஏன்னா லூஸ் மாதிரி போச்சுன்னா அது இப்படி தான் ஆகும். போ மன்னிச்சுக்கிறேன். அதே இது வாடா. விட்டே வரணும் கிடையாது. இப்படி எல்லாருக்கா ஃபார்மு ப்ராப்பர் ஃபார்மிங். டக்குன்னு ஈரம் வச்சு டக்குன்னு வச்சிடணும். இந்த அளவுக்குலாம் அந்த இது தொடச்சி செடி மாதிரி வச்சுட்ருக்கேன். இந்த ஃபார்ம் மட்டும் இல்லை, இன்னும் நல்ல ஃபார்ம், பெரிய நிறைய ஃபார்ம் வைக்கணும். மறந்து போச்சு. அப்படி விட்டு மாப்பிள சீக்கிரம் தான் அடுத்தா. அதுக்கெல்லாம் கேட்பீங்க பைத்தியக்கார பேர். அது ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் மொத்தமாக இது பண்ணிடலாமே. நான் 4 வருஷம் பையன் தான், நான் பைத்தியம்தான். ஆமாம் பைத்தியம் தான் அப்படின்னு. ஐயோ எல்லாம் காயுது. இவன் இருக்கிறான் வர வச்சா. ஐயோ தப்பா நான் போவானே. செத்து போடாடி. ஐயோ காஞ்சிருச்சு. இது போதும், 3 ட்ரீ போதும். அப்புறம் ஃபுல்லாக வைக்கோல் என்ன பண்ண. அப்போ இதெல்லாம் வைக்கணும்ல, இதெல்லாம் வச்சு பார்ப்போம். ஆப்பிள் இதெல்லாம் இது கிடையாது. ஃப்ளவர்ஸ் அப்போமா பொறுமையாக வச்சுப்போம். காஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு கடுப்பாகும். எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணனா இப்படி தான் ஆகும். எனக்கு எதுக்கு லூஸ் மாதிரி ஃபார்மிங் பண்ணிருக்கேன்னு கேட்பீங்க. கிரியேட்டிவ் வேர்ல்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறாங்க கைஸ். ஏன்னா கிரியேட்டிவ் வேர்ல்டில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், யாரும் வேணால் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பண்ணிட்டாங்க கிரியேட்டிவ் வேர்ல்டெலாம். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. மறந்து போச்சு. என்னடா தேடிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் செடியெலாம் வச்சுருப்பேன், அது காணுமே. ஏன்டா அப்படி பண்ணுற வட்டு மாப்பிள்ள கிடைக்கலடா. இது என்னது? விதையா வச்சு போகுமா? அது ஏதோ என்னது தெரியலையே. வச்சு பார்ப்போம். ரெண்டு வச்சுருக்கேன், என்னன்னு தெரில வேறு. ஏதோ லூஸு மாதிரி மாற்றி வைக்கிறேன். ஓகே ஃப்ளவர்ஸ் ஆகுமா? எனக்கு விடுறோம் பண்ணுற பார்த்தா போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன் நானும். பூ வச்சுருக்கேன். இங்கே வந்து 1 2 3. சார் எங்கே நீங்கள்? சார் என்ன பண்ணுறீங்க? சார் கெட்டு போகிறாங்க. சாவா
கண்ணா பின்னானு நான் எங்கெங்கேயோ இருக்கிறேன். ஆனால் இப்படி காயுது அதுக்குள்ள நைட்டு தான். நைட்டுக்கு நைட்டே காயுது. காயக்கூடாது காயக்கூடாது. ஆனால் அதுக்குள்ளே சரக்குன்னு வந்துச்சு. என்ன வைக்க போகிறேன்னா இது வரை நான் இது வச்சுக்கிறேன். இருங்க கைஸ், நானே அவசரத்தில் கடுப்பாகுது. நான் அப்போமா இந்த வாரம் அப்போ இந்த வாரம் கூட்டம் 1 1 2 3 1 2 3 4 வைக்கோல் இதெல்லாம் வைக்கணும் தான். ஒரு இந்த மரம் இருக்குது. ஆனியன் இருக்காங்க அது ஒன்று வைப்போம். அவசியம். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் ஒருத்தருக்கு முடியும்டா. ஒன்று மட்டும்டா ஒன்று குத்தி குத்தி கொள்றேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும் வச்சுக்கிறேன். இங்கே வச்சுக்கிறேன். இங்கே இடம் இருக்கும். ஆனால் கச்சாமச்சான் வச்சுருப்பீங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். எல்லாம் வளரான போது கட்டியில் படாமல் கேட்பீங்க. எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தூக்கி வந்து வச்சிடணும். இப்போ ஒரு மாதிரி இப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்படி பார்க்கறதுக்கு தான் கச்சமச்சான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்கணும். நைட்டு தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப நேரம் வீடியோ போயிடுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ போயிடுச்சு. கைஸ் போதும் கைஸ். இதை வந்து படிக்கலாம் கைஸ். இதோட அந்த கேம் பிளே முடிக்கிறேன். சொல்லுங்க கைஸ், அடுத்த எபிசோட் 2ல் தான் வரும். இதோட அந்த கேம் பிளே முடிக்கிறேன். நான் உங்கள் பென்டன்.